Hello students, welcome back to the social class. Class 8th, Civics Chapter 3, Why do we need a Parliament? Okay, already we saw the first video. In that we have discussed about what is meant by Parliament and the importance of Parliament. Okay, then in that we have discussed about why should people decide. Then lastly we have discussed about people and their representatives. Okay, right now we are going to discuss about the role of the parliament. அதாவது சட்டமன்றம் இருக்கு இல்லையா, அதனுடைய ரோல் என்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா, லெட்ஸ் சி. Created after 1947, the Indian Parliament is an expression of the faith that people of India have in principles of democracy. அதாவது இந்த பார்லிமெண்ட் அப்படின்ற ஒன்று எப்போ கிரியேட் பண்ணாங்க அப்படின்னாக்கா ஆஃப்டர் 1947. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கப்புறம் 1947 தான் நமக்கு இண்டிபெண்டன்ட் கிடச்சிது. ஓகேவா, ஸோ அதுக்கப்புறமா கிரியேட் பண்ணதான் என்ன அப்படின்னாக்கா பார்லிமெண்ட். ஓகேவா, ஸோ இந்த இது என்ன அப்படின்னா இந்த பார்லிமெண்ட் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்குது என்னக்கா இந்த டெமோக்ரஸி கண்ட்ரி அப்படின்றதுல. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இங்கே இருக்கக்கூடிய அந்த பர்சன், பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய பர்சன்லாம் மெம்பர்ஸ்லாம் வந்து யார் செலக்ட் பண்ணுறா அப்படின்னாக்கா பீப்புள். ஓகேவா, ஸோ அப்போ அவங்களுக்குன்னு பார்க்கும்போது ஒரு பிக் ரோல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, தென் தீஸ் ஆர் பார்ட்டிசிபேஷன் பை த பீப்புள் இன் த டிசிஷன் making process and government by consist. The parliament is a system has immense power because it is the representative of people. அதாவது இப்போ இந்த பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய பர்சன் இருக்காங்க இல்லையா, அவங்கள யார் செலக்ட் பண்ணுறது? ஆஸ் எ பீப்புள் நம்ம தான் செலக்ட் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ அப்போது அவங்களுக்குன்னு ஒரு இம்மென்ஸ் பவர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு யார் ரெப்ரசன்டேட்டிவ்னு பார்த்தோன்னா பீப்புளுக்கு ரெப்ரசன்டேட்டிவ். ஓகேவா, அவங்களுக்கு ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்ற ஒரு போஸ்ட் நீங்கள் கொடுத்தது யார் அப்படின்னாக்கா ஆஸ் எ பீப்புள். ஓகேவா, ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லாக லாயலாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, தென் எலெக்ஷன்ஸ் டு த பார்லிமெண்ட் ஆர் ஹெல்ட் இன் சிமிலர் மேனர் ஆஸ் தே ஆர் த ஃபார் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர். த லோக்சபா இஸ் யூஸ்வலி எலெக்டட் ஒன்ஸ் எவ்ரி 5 years. அதாவது இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அது எப்போல்லாம் வந்து நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 5 yearsக்கு ஒன்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 5 வருடங்களுக்கு ஒரு முறை தான் என்ன நடக்கும் அப்படின்னாக்கா எலெக்ஷன் அப்படின்றது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, தென் த கண்ட்ரி இஸ் டிவைடட் இன் த நியூமரஸ் கன்சிஸ்டன்ஸ் ஹேஸ் த ஷோஸ் ஆன் த மேப் page 41. Each of these constituents elected one person to the parliament. The candidates who consist எலெக்ஷன்ஸ் யூஸ்வலி பிலாங்ஸ் டு த டிஃப்ரெண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். அதாவது இந்த எலெக்ஷன் அப்படின்றது எத்தனை வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கும் அப்படின்னாக்கா 5 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்குது. ஓகேவா, இப்போது இங்கே இருக்கக்கூடிய பர்சன் வந்து எப்படி வந்து செலக்ட் பண்ணுறாங்க, ஸோ யாரெல்லாம் வந்து பார்லிமெண்ட்டுக்கு போகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அப்படின்ற ஒரு பார்ட்டி இருக்குது, பி அப்படின்ற ஒரு பார்ட்டி இருக்குது. ஓகேவா, தென் சி, டி, இந்த மாதிரி நிறைய பார்ட்டி இருக்குது. ஓகேவா, இப்போது ஏ அப்படின்ற மொத்தமாக வந்து ஒரு 20 பிளேஸ்னு வச்சுக்கோங்களேன். இந்த 20 பிளேஸில் வந்து 20 பிளேஸ்லேயுமே வந்து ஏல ஒரு 20 மெம்பர் இருப்பாங்க, தென் பி அதில் ஒரு 20 மெம்பர்ஸ் இருப்பாங்க, தென் சியில் ஒரு 20, தென் டியில் ஒரு 20 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஓகேவா, இப்போ இந்த 20 மெம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா இந்த 20 பிளேஸ்லேயும் அவங்களுடைய சார்பாக ஒவ்வொரு பர்சனை வந்து நிற்க சொல்லுவாங்க. ஓகேவா, ஓட்டு வாங்கணும். ஓகேவா, இப்போது இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஏ அப்படின்ற ஒரு பர்சன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 11, தென் இவங்க பி அப்படின்றவங்க ஒரு 8, தென் ரிமைனிங் இந்த 1 பொசிஷன் வந்து சி, தென் இவங்க வந்து டி வந்து ஒரு பிளேஸில் கூட வின் பண்ணல அப்படின்னாக்கா இப்போ இதில் மெஜாரிட்டியாக இருக்கிறது யார்? ஆப்வியஸ்லி ஏ. ஓகேவா, தென் அதுக்கு அடுத்ததாக இருக்கிறது யார் அப்படின்னாக்கா பி. ஓகேவா, அப்போது ஏ அப்படின்றவங்க தான் யார் அப்படின்னாக்கா ரூலிங் பார்ட்டி. ஓகேவா, ஸோ இவங்க தான் வந்து என்ன அப்படின்னாக்கா ஒரு லீடரை செலக்ட் பண்ணுவாங்க. அவங்க தான் யார் அப்படின்னாக்கா சிஎம். ஓகேவா, சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ அப்போ ஏக்கு அடுத்தது இருக்கிறது யார்? பி இல்லையா, அவங்க வந்து யார் 8 சீட் வின் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க தான் யார் அப்படின்னாக்கா ஆப்போசிட் பார்ட்டி. ஸோ இவங்க வந்து சேம் பார்ட்டிலேருந்து இருக்க மாட்டாங்க, டிஃப்ரெண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படி வேறு வேறு கட்சிகள்லேருந்து நிற்க வைக்கிற பர்சன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஓகே. With the help of the table below, let us understand this further. Okay, the result of 8th Lok Sabha elections 1984. அதாவது 1984 நடந்த ஒரு லோக்சபா எலெக்ஷனுடைய ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இப்போ
இங்கே இருக்கிறது எல்லாமே என்ன அப்படின்னாக்கா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். ஸோ தென் நம்மளுடைய ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது என்ன அப்படின்னாக்கா எம்பிஸ் எலெக்டட். ஓகேவா? இப்போது நேஷ்னல் பார்ட்டிஸ் தென் ஸ்டேட் பார்ட்டிஸ்னு இருக்கும். இப்போ நேஷ்னல் பார்ட்டி அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகேவா? ஸ்டேட் பார்ட்டி அப்படின்றது ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகே, இப்போ நேஷ்னல் பார்ட்டி அப்படின்றது என்னது? பாரதிய ஜனதா பார்ட்டி, அது வந்து பிஜேபி அப்படின்னு சொல்லுவாங்க. தென் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா சிபிஐ, தென் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, தென் இந்தியன் காங்கிரஸ் சோஷியலிஸ்ட், தென் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், ஜனதா பார்ட்டி, லோக்தா. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் என்ன அப்படின்னாக்கா நேஷ்னல் பார்ட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க என்ன அப்படின்னாக்கா அவங்க வந்து எல்லா பிளேஸ்லையும் மக்களை நிற்க வச்சு அதில் வந்து யார் அதிகமாக இருக்காங்களோ அவங்கள யார் சொல்லுவாங்க அப்படின்னா பிஎம் போஸ்டிங்க்கு போவாங்க. ஓகேவா? இதுதான் என்ன அப்படின்னாக்கா நேஷ்னல் பார்ட்டிஸ். ஓகேவா? வேற ஸ்டேட் பார்ட்டிஸ் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா அதுலேயுமே ஒரு சில பார்ட்டிஸ் இருப்பாங்க. தென் இங்கே பாருங்கள் ஏடிஎம்கே, டிஎம்கே, தென் எஃபிஎல், தென் ICJ, then JKN, KGCK, MUL, BWB, RSP, DTP. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டேட் பார்ட்டிஸ் இருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டேட் பார்ட்டிஸில் வந்து யார் வந்து எம்எல்ஏஸ் அதிகமாக மெஜாரிட்டியில் யார் இருக்காங்களோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா சிஎம் போஸ்டிங்க்கு செலக்ட் பண்ணுறாங்க. அவங்க தான் வந்து ஆளும் கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போது இது டோட்டலாக ஓகேவா பார்லிமெண்ட்டில் அப்படின்னு பார்த்தோன்னா எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 514 மெம்பர்ஸ் டோட்டலாக இருக்காங்க. ஓகேவா? ஸோ இவங்களெல்லாம் வந்து இந்த இங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்களெல்லாம் வந்து யார் செலக்ட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தோன்னா பீப்புள் தான் செலக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? எலெக்ஷன் மூலயமா பீப்புள் தான் செலக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? தென் ஸோ இந்த எலெக்ஷன் அப்படின்றது எத்தனை இயர்ஸ்க்கு ஒன்ஸ் நடக்குது அப்படின்னு பார்த்தோம், 5 years ஒன்ஸ் நடக்குது. ஓகே, தென் சேம் இன்னொரு ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேபிள்ஸ் வந்து நம்ம வந்து கிளியராக பார்க்கும்போது நமக்கு யாரெல்லாம் வந்து நேஷ்னல் பார்ட்டிஸு யாரில் வந்து மெஜாரிட்டியில் இருந்திருக்காங்க, தென் ஸ்டேட் பார்ட்டிஸில் யாரெல்லாம் வந்து மெஜாரிட்டியாக இருந்து யாரெல்லாம் வந்து ரூல் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஓகேவா? ஓகே, இந்த மேப் அப்படின்றது ரொம்ப முக்கியம், ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகே, தென் once elected, these candidates become members of parliament or MPs. These MPs together make up the parliament. Once elections to the parliament have taken place, the parliament need to perform the following functions. அதாவது இப்போ A, B அப்படி CD இந்த மாதிரி நிறைய பார்ட்டிஸ் பார்த்தோம் இல்லையா. இப்போ இதில் வந்து ரூலிங் பார்ட்டி அப்படின்றது ஒரு பார்ட்டி இருப்பாங்க, ஆப்போசிட் பார்ட்டி அப்படின்றது இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதில் என்னதான் வந்து 20 மெம்பர்ஸ் இருந்தாலும் இதில் யார் வின் பண்ணியிருக்காங்களோ அந்த பர்டிகுலர் பர்சன் மட்டும் தான் எங்கே போவாங்க அப்படின்னாக்கா பார்லிமெண்ட்டுக்கு போவாங்க. ஓகேவா? தென் ஏல வந்து யார் யாரெல்லாம் வின் பண்ணியிருக்காங்களோ அவங்கள தான் வந்து பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வின் பண்ண மெம்பர்ஸ் என்னன்னு சொல்லுவாங்க, எம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் இப்போ இந்த வின் பண்ண இப்போ எம்பி இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து டியூல் பொசிஷன் இருக்கும். ஓகேவா? 2 வேலைகள் இருக்கும். அவங்க என்னென்ன பார்த்துப்பாங்க அப்படின்னாக்கா எம்பி அண்டு எம்எல்ஏ. ஸோ இந்த மாதிரி 2 பொசிஷனில் இருப்பாங்க. ஓகேவா? அப்போது இந்த ரூலிங் பார்ட்டி அண்ட் த ஆப்போனன்ட் பார்ட்டி இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் என்ன அப்படின்னாக்கா பார்லிமெண்ட் மெம்பராக இருக்காங்க. ஓகேவா? தென் ஸோ இந்த பார்லிமெண்ட் மெம்பர் அப்படின்னும் போது இவங்களுக்குன்னு ஒரு சில ஃபாலோயிங் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அது என்ன அப்படின்றத நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். ஓகேவா? லெட்ஸ் see. A, to select the national government. The parliament in India consists of a president, the Raj Sabha and the Lok Sabha. After the Lok Sabha election, a list is prepared showing many MPs belong to each political party. For a political party to form the government, they must have the majority of elected MPs. Since there are 543 elected plus 2 nominated members in Lok Sabha, to have majority a party should have the least of the members. That means 272 members more or more. The opposition in the parliament is formed by all political parties that oppose the majority party or the coalition formed. The largest amounting these parties is called the opponent party. Okay, நம்மளுடைய பார்லிமெண்ட் இருக்கு இல்லையா, அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ராஜ்சபா அண்ட் லோக்சபா இருக்கும். அதாவது மக்களவை, மாநிலங்களவை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, எம்எல்ஏஸ் அதிகமாக இருப்பாங்க, அதாவது தொகுதிகள் கொடுப்பாங்க. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 543 இருக்குது, அது கூட வந்து நாமினேட்டட் சீட் வந்து +2 கொடுப்பாங்க. ஓகேவா? டோட்டலாக வந்து 5
45 வரும். ஓகேவா? இப்போது இதில் இருக்கக்கூடிய நிறைய இப்போ 2 பார்ட்டி தான் இருக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. மோர் தென் 2 கூட இருப்பாங்க. ஓகேவா? இப்போது இந்த மோர் தென் 2ல் எந்த பார்ட்டியில் வந்து அதிகமான எம்பிஸ் இருக்காங்களோ, அந்த லிஸ்ட்டில் பார்க்கும்போது யார் அதிகமான எம்பி இருக்காங்களோ அவங்க தான் வந்து என்ன அப்படின்னாக்கா ரூலிங் பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னாக்கா நேஷ்னல் பார்ட்டியை வந்து செலக்ட் பண்ணுறது, நேஷ்னல் கவர்மெண்ட்டை செலக்ட் பண்ணுறது. அதாவது இப்போ பிரைம் மினிஸ்டர்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கள செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு எலெக்ஷன். ஓகேவா? இதுவுமே வந்து 5 years ஒன்ஸ் நடக்குது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஏ அண்டு பி அண்டு சி இந்த மாதிரி டி நிறைய பேர் இருக்காங்க இல்லையா. இப்போ இதில் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து 543 கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் வந்து நாமினேஷன் சீட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க 2 கொடுத்துருக்காங்க. இப்போது நான் ஒரு 20 எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த 20 சீட்டில் வந்து பி அப்படின்றவங்க வந்து ஒரு 8 வின் பண்ணிட்டாங்க. ஓகேவா? த நெக்ஸ்ட் ஒன் ஏ அப்படின்றவங்க ஒரு 8 வின் பண்ணியிருக்காங்க. இப்போது 2 பேருமே என்ன அப்படின்னாக்கா சேமில் இருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இவங்க 2 இவங்க 2. ஓகேவா? தென் டோட்டலாக வந்து ஒரு 20 வருது. ஓகேவா? இப்போது ஆட்சி வந்து ரூல் பண்ணணும் அப்படின்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரூலிங் பார்ட்டி ஆகணும் அப்படின்னாக்கா என்ன, யாரோ ஒருத்தவங்களை விட அதிகமாக வந்து சீட் இருக்கணும். ஓகேவா? இப்போ ஏ அப்படின்றவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா பி கூட சேர்ந்து இவங்களுடைய இந்த 2 பிளேஸ்மே வந்து இவங்க யார் எடுத்துப்பாங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய ஒரு வாக்குவாதம் பேச்சுவார்த்தை அப்படின்றது நடத்தி என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, ஸோ எங்கள் கூட வந்து சேர்கிற மாதிரி ஒரு இது இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து ஏக்கு வந்து டோட்டலாக வந்து 10 சீட்டு வந்துடும். ஓகேவா? அப்போ அந்த 10 சீட்டு அப்படின்னும் போது இப்போ இதில் யார் ரூலிங் பார்ட்டியாக வருவாங்க அப்படின்னாக்கா ஏ தான் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய எம்பிஸ் வந்து யார் கூட வந்துடுவாங்க, சியில் இருக்கக்கூடிய எம்பிஸ் எல்லாமே வந்து ஏ கூட ஜாயின் அவுட் ஆகும். இந்த மாதிரி கொலாட் பண்ணுற ஒரு பார்ட்டிஸும் இருக்கும். ஓகேவா? ஸோ அது வந்து ரூலிங் பார்ட்டி மெஜாரிட்டி பார்ட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்த லெவலில் இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா பி. ஓகேவா? ஸோ இவங்க தான் என்ன அப்படின்னாக்கா ஆப்போசிட் பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுதான் வந்து நேஷனல் கவர்மெண்ட்டை செலக்ட் பண்ணுறதுக்கான ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, தென் one of the most important functions of the Lok Sabha is to select the executive. The executive, as you read in chapter 1, is a group of persons who work together to implement the laws made by the parliament. This executive is often what we have in the mind when we use the term government. அதாவது இப்போ இந்த லோக்சபாவில் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து என்ன அப்படின்னாக்கா இவங்க வந்து யாருக்கு ஃபேவராக இதுக்கப்புறம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னாக்கா மக்களுக்கு தான். ஓகேவா? ஸோ மக்கள் தான் வந்து அவங்களுக்கு லீடர் அப்படின்ற ஒரு பொசிஷனை கொடுத்துருக்காங்க. அவங்க எப்பவுமே என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அவங்க மேக் பண்ணுற அந்த லா இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து மக்கள் வந்து ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு வகையில் இருந்தால் மட்டுமே தான் மக்கள் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இல்லை அப்படின்னாக்கா அதை ரெஃப்யூஸ் பண்ணக்கூடிய உரிமை யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா மக்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா இஸ் த லீடர் ஆஃப் த ரூலிங் பார்ட்டி ஆஃப் லோக் சபா. ஃப்ரம் த எம்பிஸ் who belongs to the party, the prime minister select ministers to work with her to implement decisions. The ministers then take charge of the different areas of government functioning like the health, education, finance and etc. அதாவது நேஷனல் பார்ட்டி அப்படின்னு வரும்போது என்ன அப்படின்னாக்கா பிரைம் மினிஸ்டர். ஓகேவா? ஸோ இந்த பிரைம் மினிஸ்டர் அப்படின்றத எப்படி செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா எம்பிஸ், அதாவது மந்திரிகள் சொல்லுவாங்க. இவங்களை வச்சு தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா மெஜாரிட்டியாக யார்கிட்ட எம்பிஸ் அதிகமாக இருக்காங்களோ அவங்க தான் வந்து நேஷனல் பார்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ நேஷனலாக வந்து ரூல் பண்ணுறது யார், பிரைம் மினிஸ்டர். ஓகேவா? ஸோ இவர் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா அதிகமான எம்பிஸ் வச்சிருப்பார். ஓகேவா? ஸோ இவங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா ஒவ்வொரு மினிஸ்டர்ஸுமே வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஒரு டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் அப்படின்னும் போது ஒவ்வொரு ஹெல்த் மினிஸ்டர் இருப்பாங்க, எஜுகேஷன் மினிஸ்டர் இருப்பாங்க, ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருப்பாங்க. இந்த மாதிரி தனித்தனி போஸ்டிங் கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே வரும். ஓகேவா? ஆனால் இவங்களுக்கு வந்து டியூல் பொசிஷன் இருக்கும். ஒரு எம்பி அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த் மினிஸ்டராக இருப்பாங்க, எஜுகேஷன் மினிஸ்டர் இருப்பாங்க, ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருப்பாங்க. இன்னொரு பொசிஷன் அப்படின்றது எம்எல்ஏ, அந்த தொகுதிக்கு எம்எல்ஏ அப்படின்ற ஒரு பொசிஷன்லையும் இருப்பாங்க. ஓகேவா? Then oftentimes in the recent past it has been difficult for the single political party to get the majority that required from the government. They then join together with the different political parties who are interested in similar consent to form the what is known as the coalition government. அதாவது இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஏ அப்படின்ற கேட் இருக்காங்க, பி அப்படின்ற கேட் இருக்காங்க. அப்போ வந்து என்ன அப்படின்னாக்கா ரெண்டு பேருமே வந்து மாடரேட்டாக இருக்காங்க. இப்போ ரூலிங் பார்ட்டி ஆகணும்னா ஸோ பிஏ விட அதிகமாக இருக்கணும், ஏ விட இவங்க அதிகமாக இருக்கணும். அப்போ என்ன பண்ணுறாங்க, யாரோ ஒருத்தவங்க வந்து மற்றவங்க கிட்ட போயிட்டு ஒரு
என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரு கன்சர்ன் பண்ணிக்கிட்டு இவங்க 2 பேர் ஜாயின் ஆகுறாங்க. அப்போ ஜாயின் ஆகும்போது ஏதோ ஒரு பார்ட்டிக்கு வந்து அதிகமான ஓட் அதிகமான பிளேஸ் கிடைக்குது இல்லையா, அப்போ அவங்க தான் வந்து ரூலிங் பார்ட்டி ஆகுறாங்க. ஓகேவா? அப்போ அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னாக்கா கொலினேஷன் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ 2 குரூப்பை சேர்ந்து ஒரு குரூப்பாக இருக்குது இல்லையா, 2 பேரும் சேர்ந்து ஒரு குரூப்பாக ஆகுறாங்க இல்லையா, அதுதான் என்ன அப்படின்னாக்கா கோலிட்டிங் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே சில்ட்ரன், so far we have discussed about the role of the parliament. அதான் அந்த பார்லிமெண்ட் வந்து எப்போ கிரியேட் பண்ணாங்க, அதனுடைய ரோல் என்னன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த பார்லிமெண்ட் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வந்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி பார்த்தோம். தென் இங்கே இருக்கக்கூடிய டேப்லர் காலம் இல்லையா, ஸோ அதை வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டியில் வந்து நேஷனல் பார்ட்டிஸ்னால் யார், ஸ்டேட் பார்ட்டிஸ்னால் யார் அப்படின்ட்டு பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ அப்போ அந்த நேஷனல் கவர்மெண்ட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம் இல்லையா, அதில் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ அது யார் வந்து செலக்ட் பண்ணுறாங்க, அதாவது ரூலிங் பார்ட்டியில் கூட எம்பிஸ் வந்து யார் அதிகமாக இருக்காங்களோ அவங்க தான் வந்து என்ன நேஷனல் பார்ட்டியில் வந்து ரூலராக இருக்காங்க அப்படின்றத பற்றி பார்த்துருப்போம். ப்ளஸ் வந்து இந்த ரூலிங் பார்ட்டி வந்து ரெண்டுமே வந்து மாடரேட் லெவலில் இருக்குது அப்படின்னாக்கா அந்த ரூலிங் பார்ட்டி வந்து இன்னொரு பார்ட்டி கூட ஒரு கன்சர்ன் பண்ணி அவங்களுக்கு ஒரு சிமிலர் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னாக்கா அவங்கள வந்து இங்க கூட ஜாயின் பண்ணி ஒரு மெஜாரிட்டி பார்ட்டியை மேக் பண்ணுறாங்க. ஓகேவா? இதை பற்றி பார்த்துருக்கோம். ஓகேவா? ஓகே, ரெஸ்ட் ஆஃப் த பார்ட் we will see on the next class. Okay, thank you to all.